பவி இன்டகிரேட் ஃபார்ம் கடைவரை அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது ஒரு நைஜீரியன் அசாமிங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி தாடு அந்த சைஸில் இருக்கும். ஆடு ரொம்ப மினியேச்சர் டைப்புங்க. கேரக்டரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான டைப்பு. ஆள் பக்கத்தில் வராது, ஆனால் ஆளை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இது ஒரு 4 to 4.5 மாதம் இருக்கலாம், கன்ஃபார்மாக தெரியலிங்க. வயிறு இறங்கிச்சு, மடி இப்போ தான் இறங்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஏஜ் பார்த்தா மேக்ஸிமம் ஒரு 2 பல் அந்த ஸ்டேஜ் இருக்கும். நான் பல்ல பார்க்கலிங்க. இது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து 4-5 நாள் ஆச்சு. 4-5 நாளாக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால இதை சரியாக பார்க்கல. வீட்டில் ஃப்ரீயாக சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. நல்ல தெளிவான பீஸுங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை வைக்கோல் வந்து நல்லா சாப்பிடுதுங்க. நான் இது வரைக்கும் வாங்கினதுலேயே பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா வைக்கப்புல் அதிகமாக சாப்பிட்டது. மாடுகிட்டையெல்லாம் எல்லாத்துலேயுமே ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஆனால் வந்து யார்கிட்டையும் வந்து பக்கத்தால் வரதில்லைங்க. கரெக்டான ஏஜ், கரெக்டான இதுங்க. வளர்த்துறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப மினியேச்சர் டைப்புங்க, தெளிவாக இருக்கும். மடி வருங்க லைட்டு இறங்கியிருக்கு. இப்போ தான் இறங்க ஆரம்பிச்சு. அநேகமாக ஒரு 4 மாதம் ஒரு 10 நாள் அந்த ஸ்டேஜ் இருக்கும். இன்னொரு 20-25 நாளில் வந்து குட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25+ வருங்க. நல்லா வெயிட், நல்ல வெயிட்டு, நல்லா தெளிவாக இருக்குது. ஆனால் வெயிட் போட்டு பார்க்கலிங்க. மேக்ஸிமம் வந்து 25 கிலோ வரலாம், 25க்கு மேலே தான் வரும். தீனி எடுக்கிறது எல்லாமே சூப்பராக எடுத்துக்குதுங்க. எதை போட்டாலும் சாப்பிடுது. கடைசிக்கு வந்து வைக்கப்பில் இருந்தாலும் நல்லா சாப்பிட்ருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஆளுகிட்டே இருக்கும்னு நினைக்குதுங்க. ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி முன்னாடி இருந்தோம்னா கூடவே இருக்குது. ஆனால் பக்கத்தால் வரது இல்லைங்க. ரொம்ப ஷார்ட் டைப்பு. இதை கம்பேர் பண்ணையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து கூஸ் வாத் இருக்குங்க. அதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இரண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே சைஸ் தான் இருக்கும். அதை பின்னாடி பார்க்கலாங்க. ஆட்டை பொறுத்த வரைக்கும் தலை சுற்றுறது அது மாதிரி எந்த தொந்தரவும் இல்லை. இது இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூர் அருகாமையில் மூத்தாம்பாளையம்ங்கிற ஊரில் இருக்குது. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து டைரெக்டாக வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு புக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, 9843-197-143 இந்த நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. அட்வான்ஸ் புக்கிங்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் புக்கிங்க்கு வந்து 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். ரிமைனிங் அமௌண்ட் வந்து நீங்கள் எடுக்கிறப்போ வந்து கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லை டெலிவரி வேணுனாலும் எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜஸ் வருங்க. இப்போ நம்ம கூஸ் வாத்து கூட கம்பேர் பண்ணலாம். இப்போ தனியாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளோட ஹைட் நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம வாத்து அதுவும் பார்த்திங்கன்னா சேம் ஹைட்டில் தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப இதோட ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வாத்து வந்து நம்ம நைஜீரியன் அசாமியோட பார்த்திங்கன்னா ஹைட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. குட்டி ரொம்ப தெளிவான குட்டிங்க. விருப்பம் இருக்கிற நம்பரில் வந்து டேரெக்டாக என் நம்பர் 9843-197-143 இந்த நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. இதை வரை நம்ம லாஸ்ட் போஸ்ட்டில் நம்ம வைக்கோல் போட்டிருந்தாங்க. நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாக கிடைக்குன்னு போட்டிருந்தீங்க. வைக்கப்பில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இடத்துக்கிட வந்து ரேட் டிஃபர் ஆகுதுங்க. குவாலிட்டி டிஃபர் ஆகுது. அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. ரொம்ப நன்றி.